மார்கழி மாதம் ஜனனமாகக்கூடிய குழந்தைக்கு தெய்வாம்சம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும், தெய்வ அருள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த உலகத்தில் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் வரும். ஆனால் மார்கழி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த கஷ்ட காலங்களை ஆன்மீக அருள் சம்பந்தப்பட்ட வகையில் அதிர்ஷ்ட காலங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறைக்க முடியாத உண்மை. நம்ம நிறைய பேர் மார்கழி மாதம் அப்படின்னாலே பயந்துக்கிறோம். மார்கழி மாதத்தில் மாதம் முழுவதுமே பூட்டி கிடக்கிற கோயிலில் கூட திறந்து வச்சு 6 கால பூஜை, ஒருவேளை பூஜை பண்ண முடியாத திருக்கோயில்களில் 6 கால பூஜை பண்ணக்கூடிய அமைப்புகளையும் நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு தடங்கள் கிடையாது. ஆனால் மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை அந்த குழந்தை அடையும் அப்படிங்கிறது உண்மை.